vlog பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கம். சாயங்கால நேரமா நான் ஃபேஸ் வாஷ் போட என் வைஃப் கொழுக்கட்டைக்காக மாவு பிடிச்சிட்டு இருக்காங்க. கிறிஸ்மஸ்க்கு கொழுக்கட்டை செய்யறதெல்லாம் எனக்கு புதுசா இருந்துச்சு. இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. போன வருஷம் கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ணி இந்த ஸ்டார்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து தொங்க விடுங்கன்னு நாங்க வீட்டு பின்னாடி இருந்து குதிரை எடுத்துட்டு வந்தேன். அவங்க மாட்டணும்னு சொன்ன இடத்துல பிளக் இல்ல, எல்இடி லைட் இருந்துச்சு. அதை கழட்டி ஒயரிங் எல்லாம் பிரிச்சு மாட்டிட்டேன். சும்மா மாட்டி சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே ஸ்டார் லைட்லாம் ஜிகு ஜிகுன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. இப்போ ஒரு பக்கம் இருக்கிற எல்இடி லைட்ல இருந்து கனெக்ஷனை கட் பண்ணி ஸ்டாரை தொங்க விட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்க எல்இடில இருந்து கிராஸ் கனெக்ஷன் எடுத்து பல்பை தொங்க விட்டாச்சு. அப்பதான் இந்த ஸ்டாரை மாட்ட முடியும். அப்படியே சொன்ன மாதிரியே பல்ப்ல ஸ்டாரையும் மாட்டிட்டேன். ஃபைனல் ரிசல்ட் பாத்துறலாம் நண்பர்களே. இத கிரியேட்டிவா நான் தான் பண்ணேன்னு சொல்ல முடியாது. வழக்கமா வைஃபோட அண்ணன் பண்றது, இந்த தடவை நான் இருந்து பண்ணிருக்கேன். அப்படியே இதை முடிச்ச உடனே குழந்தைய ஏன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனாங்களா, இல்ல ஏன் இப்படி பேம்பர்ஸை கழட்டினோனே மோண்டு வைக்கிறேன். பேம்பர்ஸை கழட்டினாதான் நல்லா ஃப்ரீயா இருக்கும் போல சர்ன்னு மோண்டு விட்டுறான். அப்படியே இங்க நான் குழந்தைய பாத்துக்கவே அவங்களும் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன இதர வேலைகள் இருந்துச்சு, வெளியே வந்திருந்தேன். வந்தாப்புல அப்படியே பசிச்சுன்னு டின்னரையும் முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்ச கையோட அப்படியே வண்டி எடுத்துட்டு வெடுக்குன்னு வீட்டுக்கு வந்தா என் வைஃப் சர்ச்சு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம கையிலையும் துணிமணியை கொடுத்து கிளம்ப சொன்னாங்களா. சொக்கா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. வைஃப் வீட்டு பக்கத்துல இருந்த கெபி வாசல்ல வச்சிருந்த குடியில் இதுதான் நண்பர்களே. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் இதுதான் ஃபேமிலி போட்டோ, எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே கிளம்பி முடிச்ச கையோட பிரேயர் அட்டெண்ட் பண்ணலாம்னு சர்ச்சைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அங்க போனதான் தெரியுது ஊரே ஆல்ரெடி கூடிருச்சு, நம்ம தான் லேட்ன்றது. ஏதோ என் வைஃபுக்கு நல்ல நேரம் இருக்கு, குழந்தைய அழகா தூங்கிட்டாப்ல. ஆக நண்பர்களே, இந்த 2026 நம்ம எல்லாருக்கும் நல்லா அமையும். எல்லாருக்கும் வாழ்த்துக்களை கூறினபடி சர்ச்சில் கொடுத்த கேக்க சாப்பிட்டு விளாகி முடிச்சுக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.